गुणबोधने गणनादने गुणबोधने गणनादने गुणबोधने இசை என்னும் ஈர்ப்பு விசையால் இறைவனுடைய பேரருளை இந்த அரங்கத்தை நோக்கி, இந்த விழாவை நோக்கி அற்புதமாக ஈர்த்தளித்து இறைவனுடைய பேரருளால் இந்த அரங்கத்தை நிறைத்திருக்கின்ற மிகச்சிறந்ததொரு இறைவணக்க பாடலை தந்து நல்லதொரு துவக்கத்தை இந்த நிகழ்ச்சிக்கு வழங்கியிருக்கின்ற இசைவித்தகர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இறைவணக்க பாடல் ஏற்படுத்தி தந்திருக்கின்ற அற்புதமான இந்த துவக்கத்தை தொடர்ந்து நாட்டிய நிகழ்வுகள் இந்த அரங்கத்திலே ஆரம்பிக்க இருக்கின்றன. அரங்கம் என்பது ஒவ்வொரு கலைஞரும் மதிக்க தகுந்த ஓர் இடமாக போற்றப்படுகின்ற ஒரு அற்புதமான ஸ்தலம். அரங்கநாதன் என்று எம்பெருமானுக்கும், நடராஜன் என்கின்ற வகையிலே அம்பலத்தின் மீது ஆடக்கூடியவனாக அம்பலவாணன் என்று சிவபெருமானுக்கும் பெயர்கள் உரித்தாகக்கூடிய வகையிலே இறைவன் வாழுகின்ற அந்த இடத்தையும் கூட அரங்கம் என்றும் அம்பலம் என்றும் அழைக்கக்கூடிய வகையிலே இந்த மேடையானது, இந்த அரங்கமானது தெய்வ சாநித்தியம் நிறைந்தது. அதன் மீது முறையாக குருவினுடைய வழிகாட்டுதலோடும் இறைவனுடைய பேரர்களோடும் ஒரு நாட்டிய கலைஞர் பிரவேசிக்கக்கூடிய அந்த தருணத்தையே அரங்கேற்றம் என்று நம்முடைய பெரியோர்கள் மிக உன்னதமான தனித்துவம் மிக்க ஒரு நிகழ்வாக நமக்கு அடையாளம் காட்டியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்டதொரு தனித்துவம் மிக்க தருணத்தில் இப்பொழுது நம்முடைய அனைவருடைய ஆசிகளோடும் கரவொலிகளோடும் ரோஹிதா இங்கே பிரவேசிக்கவிருக்கின்றார். உங்கள் அனைவருடைய கரவொலியின் வாழ்த்துக்களோடும் ரோஹிதா நமக்காக அரங்கத்தில் பிரவேசித்து வழங்கவிருக்கின்ற நாட்டிய கலை வடிவம் புஷ்பாஞ்சலி என்ற பெயர் பெற்றிருக்கக்கூடிய ஒரு புராதனமான கலை வடிவம். நாட்டியம் என்பது மகோன்னதமான ஒரு கலை, இறை அம்சம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கலை. அந்த கலையை எடுத்தாடக்கூடிய கலைஞர்கள் முதலில் அந்த கலை சார்ந்திருக்கக்கூடிய, அந்த கலையை சிறப்பிக்கக்கூடிய நல்ல அம்சங்களை எல்லாம் வணங்க வேண்டியது அவசியமாகிறது. அந்த வகையிலே பரதநாட்டிய கலையை இந்த அகிலத்திற்கு பரிசளித்த பரமனையும், அவர் பரிசாக வழங்கி இருக்கக்கூடிய பரதக்கலை, அதோடு இணைந்திருக்கக்கூடிய இசைக்கலை, இந்த கலைகளை எல்லாம் கற்று வளர்க்கக்கூடிய கலைஞர்கள், அவர்களுக்கு அங்கீகாரம் வழங்கக்கூடிய அவையோர்கள், இந்த அரங்கம் அண்டம் என்று அனைத்தையுமே வணங்கக்கூடிய வகையிலே இந்த புஷ்பாஞ்சலியானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பகுதாரி ராகத்திலே ஆதி தாளத்திலே தன்னுடைய அரங்கேற்று விழாவினுடைய முதல் நாட்டிய நிகழ்வாக புஷ்பாஞ்சலியை வழங்க அரங்கத்திற்கு வருகின்றார்
ஸ்ரீ தர்ஷினி நாட்டியாலயாவினுடைய மாணவி ரோஹிதா.
ஆடற்கலையினுடைய மகத்துவங்களை தானும் உணர்ந்து நாமும் உணர்ந்து கொள்கின்ற வகையிலே அக்கலைக்கும் அக்கலை சார்ந்த அத்துணை சிறந்த அம்சங்களுக்கும் நல்லதொரு முறையிலே நாட்டியத்தின் மூலமாக இந்த அரங்கத்திலே புஷ்பாஞ்சலியின் வாயிலாக ஒரு அழகான வந்தனத்தை நிறைவேற்றி சென்றிருக்கக்கூடிய குமாரி ரோஹிதாவிற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த ஆடற்கலை அரங்கேற்ற விழாவிலே நாம் கண்டுகளிக்கவிருப்பது விநாயக பெருமானுடைய பெருமை பேசுகின்ற ஒரு அழகான நாட்டிய கலை வடிவம். விநாயகன் பல வடிவங்களிலே நமக்கு காட்சி அளிக்கின்றார். ஷோடச மகாகணபதி என்று சொல்லக்கூடிய 16 விதமான வடிவங்களிலே விநாயக பெருமானை நாம் தரிசிக்க முடியும். அதிலே நிருத்த கணபதி என்று சொல்லக்கூடிய ஒரு வடிவம் உண்டு. விநாயக பெருமான் ஆடற்கலைஞனாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு அழகான வடிவம். அந்த சன்னிதானம் எந்த கோயிலில் இருக்கிறது சொல்லுங்கள், நாங்கள் போய் பார்க்கிறோம் என்று கேட்பவர்கள் உண்டு. எல்லா சிவாலயங்களிலும் அந்த சன்னிதானம் உண்டு. அதை கவனித்து வணங்குபவர்கள் மிக குறைவு. ஒவ்வொரு சிவாலயத்திற்குள்ளும் பஞ்சகோஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையிலே சிவனுடைய கருவறையை சுற்றி 5 தெய்வங்கள் இருப்பார்கள். அதிலே முதலாவதாக இருக்கக்கூடியது ஆனந்த நர்த்தன கணபதி. விநாயக பெருமான் மகிழ்ந்த உச்சகட்ட மகிழ்ச்சியிலே தன்னையும் மறந்து ஆடக்கூடிய ஒரு நிலை. எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பவர்களிடத்திலே நாம் வேண்டுவதை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். ப்ராக்ரஸ் கார்டிலே நம்முடைய மதிப்பெண்கள் குறைவாக இருக்கும் பொழுது அதற்கான கையெழுத்து வாங்குவதற்கான தருணமாக நான் தேர்ந்தெடுப்பது நம்முடைய தந்தை மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இல்லையா? அவர் கோபமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் அங்கே சென்றால் நாமும் கிழிக்கப்படுவோம், நம்முடைய ப்ராக்ரஸ் கார்டும் கிழிக்கப்படும். ஆக இறைவன் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நம்முடைய வரத்தை கேட்டு பெற்றுக்கொள்வது என்பது பக்தனுடைய சாமர்த்தியம். அந்த சாமர்த்தியத்தை நாம் காட்டுவதற்கு தகுந்த இடம் ஆனந்த நர்த்தன கணபதியினுடைய சன்னிதானம். அடுத்த முறை சிவாலயத்திற்கு செல்லும் பொழுது நிச்சயம் வரவரோடும் அந்த பெருமானை நீங்கள் தரிசிக்க வேண்டும். அவ்வளவு நேரம் காத்திருக்க தேவையில்லை. இதோ அரங்கத்திற்கு வரப்போகிறார், அழைத்து வரப்போகிறார் ரோஹிதா. ஊத்துக்காடு வெங்கட சுப்பையனுடைய அற்புதமான இசை வடிவம் நாட்டிய ராகத்தில் ஆதி தாளத்தில். அதற்கு அழகான கலை வடிவத்தை குரு வழங்க அதை அரங்கத்திற்கு எடுத்தபடி ரோஹிதா வருகிறார். ஆனந்த நர்த்தன கணபதி உங்கள் அனைவருடைய பார்வைக்கும் பக்திக்கும்.
விநாயகனை அல்லாத வேறொரு தெய்வம் உண்டோ? விநாயகன் தன் கருணைக்கோர் விசும்புமோர் இல்லையாமோ? விநாயகனே விக்னங்கள் விலக்கிடுவான், இன்றும் என்றும் விநாயகனே எங்கள் கதி, விநாயகனே எங்கள் நிதி, விநாயகனே எங்கள் வாழ்வென்று அற்புதமானதொரு ஆணிமுகத்தவன் அஞ்சலியை இந்த அரங்கத்திலே ஆடற்கலையின் துணை கொண்டு நிகழ்த்தி சென்றிருக்கக்கூடிய செல்வி ரோஹிதாவிற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். விநாயகனுடைய வழிபாட்டிலே மிக முக்கியமானவை தலையிலே குட்டிக் கொள்வதும் தோப்புக்கரணம் விடுவதும். இவை இரண்டுமே மனிதனுடைய மூளைக்கும் இதயத்திற்கும் வலு சேர்க்கக்கூடிய உடற்பயிற்சிகள். விநாயகனை வணங்கினால் நாம் செய்கின்ற காரியம் வெற்றியடையும் என்கின்ற நம்பிக்கை நம்முடைய மனதிற்கு வலு சேர்க்கக்கூடிய தன்னம்பிக்கையை வழங்கக்கூடிய ஒரு மனோதத்துவ செயல். விநாயகனுடைய கரத்திலே, அதாவது வலது மேற்கரத்திலே அங்குசம் என்று சொல்லக்கூடியதொரு ஆயுதம் ஏந்தியிருப்பார். அங்குசம் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும், யானையை அடக்கக்கூடிய ஆயுதம். விநாயக பெருமான் யானை வடிவத்திலே இருப்பவர். விநாயகன் என்கின்ற வார்த்தைக்கு தனக்கு மேல் தலைவன் இல்லாதவன் என்பது பொருள். விநாயகனே முழுமுதற் கடவுள். அப்படி அடக்குவதற்கு யாரும் இல்லை என்றால் நாம் எப்படியெல்லாம் ஆட்டம் போடுவோம். அப்படிப்பட்டதொரு ஆட்டத்தை எப்பொழுதும் தான் போட்டுவிடக் கூடாது என்பதற்காக தன்னை அடக்கக்கூடிய அங்குசத்தை தானே கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் விநாயக பெருமான். நாம் நம்முடைய கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உலகம் நம்மை மதிக்கும்,
நாம் எதிர்பார்க்கின்ற வெற்றிகள் நம்மை நோக்கி வரும். விநாயகனுடைய வழிபாடும் தோற்றமும் நம்முடைய வாழ்க்கைக்கான தத்துவம். அதை உணர்ந்து இனி வழிபடுவோம். விநாயகனுடைய பேரருடைய அத்தனை பேரும் பெறுவோம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்ததாக கண்ணபிரானுடைய அற்புதமான மகத்துவங்களை ஆயர் சேரியில் அவன் புரிந்த லீலைகளை எல்லாம் மிகச் சிறப்பானது ஒரு ஆடற்கலை வடிவமாக்கி இந்த அரங்கத்திலே ரோஹிதா நமக்காக வழங்கவிருக்கின்றார். ராக மாளிகையில் ஆதி தாளத்தில் தஞ்சை நால்வருடைய கலைப்படைப்பாக அகிலம் அறிந்த ஒரு புராதனமான நாட்டிய கலை வடிவம். இன்றைக்கு இந்த ஆடற்கலை அரங்கேற்ற விழாவையும் அமர்ந்திருக்கின்ற அத்துணை அன்பு உள்ளங்களினுடைய ரசனைக்கு விருந்தாகவும் இதோ அரங்கத்திற்கு வருகிறது. Thank you.
கவலையை போக்கக்கூடிய களிப்பினை மூட்டக்கூடிய கண்ணனுடைய லீலைகளை எல்லாம் கலை வடிவமாக்கி இந்த அரங்கத்திலே நாம் மகிழ வழங்கி நம்மை மகிழ்வித்திருக்கின்ற நாட்டிய கலை செல்வம் ரோஹிதாவிற்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இறைவனை முழுமையாக நம்பி இறை வழிபாட்டை எந்த ஒரு பக்தன் ஆத்மார்த்தமாக செய்கிறானோ அந்த வழிபாட்டை ஏற்றுக்கொள்வதற்கு இறைவன் வருவான் என்பது ஐதீகம் மட்டுமல்ல, பலர் கண்ணார கண்டு கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையின் மறுவடிவம். அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாகத்தான் அரங்கத்தினுடைய முதல் வரிசையில் சத்யசாய் மகாராஜுக்கு இங்கே ஒரு அற்புதமான ஆசனம் அமர்த்தப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு
வழிபாட்டினை மேற்கொள்ளுகின்ற பக்தர்கள் எவராக இருந்தாலும் இறைவன் அந்த அரங்கத்திற்கோ அல்லது அந்த ஆலயத்திற்கோ அல்லது அந்த பூஜை நடைபெறுகின்ற இடத்திற்கோ வந்து போனதற்கான தடத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு இறைவனும் தன்னுடைய புராண வரலாறுகளின் மூலமாக தனக்கென்று ஒரு தனித்துவத்தை, அடையாளத்தை நமக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். ராமாயணம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ கேட்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஹனுமனுடைய இருப்பு இருக்கும் என்பது இன்றைக்கும் நாம் உணரக்கூடிய வகையிலே காட்சிப்படுத்தப்படுகின்ற ஒரு நம்பிக்கை. சிருங்கேரி மடத்திலே ஒரு மாணவனுக்கு சந்தேகம் வந்தது. குருவிடத்திலே கேட்டான், அனுமான் வருவார் என்று சொல்கிறீர்கள், எப்படி நான் உணர முடியும் என்று. இந்த ராமாயண சொற்பொழிவு முடிவதற்குள் நீ உணர்வாய் என்று சொல்லிவிட்டு அந்த மடத்தினுடைய மடாதிபதி சங்கராச்சாரியார் ராமாயணத்தை சொல்ல ஆரம்பித்தார். சுந்தரகாண்டம் முடியும் அன்று அவர் அருகிலே போட்டு வைத்திருந்த ஆசனம், அதற்கு எதிரே ஒரு கொய்யாப்பழம் வைக்கப்பட்டிருந்தது. மரத்திலிருந்து குதித்து வந்து ஒரு குரங்கு அதிலே உட்கார்ந்து கொண்டு அந்த கொய்யாப்பழத்தை எடுத்து சாப்பிட்டது. இது சமீப காலத்திலே சிருங்கேரியிலே நடந்த ஒரு வரலாறு. அப்படி இறைவன் உண்மையாக ஆத்மார்த்தமாக நம்புகிறவனுடைய பூஜை நடைபெறுகின்ற இடத்திற்கு வருவான். பூஜை என்பது வேத மந்திரங்கள் சொல்ல நடத்தப்படுவது மட்டுமல்ல, இது போன்ற கலை வழிபாடுகள் கூட இறைவன் விரும்பி ஏற்றுக்கொள்ளுகின்ற பூஜை தான். இப்பொழுது நாம் இங்கே கண்டு கொண்டிருந்தது கண்ணனுடைய புகழ் பேசுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பாரம்பரியமான நாட்டிய கலை வடிவம். கண்ணன் என்ன செய்வான்? தன்னுடைய பக்தர்களோடு விளையாடுவான். அந்த நாட்டியத்தை அந்த பெண் அத்துணை ஆத்மார்த்தமாக ஆடிக்கொண்டிருந்த பொழுது அவளுடைய மூக்குத்தியை தட்டிவிட்டான் கண்ணன். யாராவது கவனித்தீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. இதை உணர்வர்களால் மட்டுமே உள்ளன்போடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். சாதாரணமாக ஆடுகின்ற அத்துணை கலைஞர்களுக்கும் ஆபரணங்கள் அவ்வப்போது விழச் செய்யும், அது வாய்ப்பு உண்டு. அது எந்த நேரத்தில் விழுகிறது என்பதை கவனித்தால் அங்கே ஆண்டவன் இருப்பான் நிச்சயமா. இந்த பிள்ளையினுடைய நாட்டியத்தோடு கண்ணனும் இணைந்து ஆடினான் என்பதற்கு அந்த ஒரு செயலே மிகப்பெரிய உதாரணம். இப்படி இறைவனை வரவழைக்கக்கூடிய சக்தி ஆத்மார்த்தமான கலைகளுக்கு மட்டுமே உண்டு. நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பாடிய பக்தி பாடல்களுக்கு இறங்கி இறைவன் இந்த அகிலத்திற்கு வந்திருக்கின்றார். அதுபோல ஆண்டவனுடைய அன்பு உள்ளத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த கலைகளுக்கு உண்டு. அப்படிப்பட்ட கலைகளை மிகச்சிறந்த குருமார்கள் தான் கற்றது போதும் என்று நினைத்து விடாமல் கற்க விரும்புகின்ற மற்றவர்களுக்கும் மனதார வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு குருதான் ஸ்ரீமதி லட்சுமி நாராயணன். அவர்களுடைய வழிகாட்டுதலில் மிகச் சிறப்பாக ஸ்ரீ தர்ஷினி நாட்டியாலயாவை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீமதி வைஷ்ணவி அவர்கள். இருவருமாக சேர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய பணி என்பது அற்புதமான ஒரு பணி. நாட்டியம் என்பது ஸ்ரீமதி வைஷ்ணவி லட்சுமி நாராயணன் அவர்கள் கற்றுக்கொண்டது, அவர் பயிற்சி செய்தது என்று அவருக்கு மட்டுமே உரித்தானதாக அல்ல. திருமணத்திற்கு பிறகு அவர் இப்படிப்பட்ட ஒரு நாட்டிய கலை ஸ்தாபனத்தை நிறுவி மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அங்கே லட்சுமி நாராயணனுடைய துணை மிக மிக முக்கியமானது. அவரையும் இந்த அரங்கத்திலே குருவோடு சேர்த்து வாழ்த்த வேண்டியது நம்முடைய கடமை. தமிழகம் அறிந்திருக்கக்கூடிய தன்னிகரற்ற கலை வித்தகர்களிலே கலைமாமணி ரங்கநாதன் ஜெயராமன் அவர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு இடம் உண்டு. அவரிடத்திலே கசடர கலை பயின்றிருக்கக்கூடிய மாணவி நம்முடைய குரு அவர்கள். தான் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கலை வடிவத்தை தான் 2001ஆம் ஆண்டு உருவாக்கி இருக்கக்கூடிய ஸ்ரீ தர்ஷினி நாட்டியாலயா என்கின்ற கலாஸ்தாபனத்தின் மூலமாக ஆர்வத்தோடு வருகின்ற அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் முழுமையாக கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். அவர் பள்ளியினுடைய நோக்கமே முழுமையான நாட்டிய கலைஞர்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான். தசாவதாரம், கிருஷ்ணலீலா, ஆண்டாள் திருக்கல்யாணம், ஹனுமான் சாலிசா, சூரசம்ஹாரம், மகிஷாசுரமர்தினி, மிக முக்கியமாக மகான் ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்துச் சொல்லக்கூடிய ராமானுஜ வைபவம் என்று சொல்லக்கூடிய புதுமையான பல நாட்டிய கலை வடிவங்களை உருவாக்கி அதிலே மாணவ செல்வங்களை பங்கேற்க வைத்து அவர்களை இந்த தேசம் முழுமைக்கும் அழைத்துச் சென்று பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய பணி நிச்சயமாக நாம் வாழ்த்தவும் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். குஜராத், ஆக்ரா, பூனே, ஒரிசா போன்ற பல்வேறு இடங்களிலே வருடந்தோறும் நடைபெறக்கூடிய தேசிய அளவிலான நாட்டிய விழாக்கள், நாட்டிய போட்டிகளிலே தான் தன்னுடைய மாணவிகளோடு பங்கேற்று வெற்றிகரமாக அந்த நிகழ்ச்சிகளை நிறைவு செய்து பல பரிசுகளோடு ஒவ்வொரு முறையும் தமிழகத்திற்கு திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய அந்த வெற்றி பயணம் ஆண்டாண்டுகளுக்கும் தொடர வேண்டும். அதற்கு ஆண்டவனுடைய அருள் துணை நிற்க வேண்டும் என்ற நேரத்தில் அவரை வாழ்த்திக் கொள்கின்றோம். ஆங்கிகம் புவனம் எஸ்ய வாச்சிகம் சர்வவாங்மயம் ஆகாரியம் சந்திர தாராதிதம் வந்தே சாத்விகம் சிவம் என்பது வேதவாக்கியம். இந்த பிரபஞ்சத்தினுடைய அமைப்பே ஒரு நாட்டியம் என்கிறது அந்த ஸ்லோகம். எப்படி சொல்ல முடியும்? ஆங்கிகம் என்றால் நாட்டியம், அசைவை குறிப்பது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவும் இறைவனுடைய நாட்டியம் என்று சொல்கிறார். அந்த நாட்டியத்திற்கு பின்னணியாக இருக்கக்கூடிய வாச்சிகம் என்று சொல்லக்கூடிய இசை எது தெரியுமா? கோள்களும் நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும்
பிரபஞ்ச வெளியிலே சுற்றும் பொழுது காற்றோடு அது உரசி ஏற்படுத்துகிற அந்த ஓசை இருக்கிறது, அதுதான் அதற்கான பின்னணி இசை. அடுத்தது ஆகார்யம் என்பது நாட்டிய கலைஞர்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணங்கள். இந்த நாட்டியத்திற்கு, இந்த பிரபஞ்சத்தினுடைய நாட்டியத்திற்கு எது ஆபரணமாக இருக்கிறது என்றால், ஒளிவிடக்கூடிய சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் இறைவனுடைய அந்த நாட்டியத்திற்கு ஆபரணங்களாக இருக்கின்றன என்று அந்த ஸ்லோகம் சொல்கிறது. இன்று இந்த அரங்கேற்ற விழாவிற்கு ஆபரணமாக இருக்கக்கூடியது தெரியுமா? நம்முடைய பக்கவாத்திய கலைஞர்களுடைய இசை. மின்னும் ஒளியை இந்த நாட்டிய விழாவிற்கு வழங்கி கொண்டிருப்பது அவர்கள் இங்கே நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒலி. ஒலியும் ஒளியுமாக இந்த விழா நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது என்றால் இவர்கள் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. பிரபஞ்ச வெளியிலே நாம் காணக்கூடியதாகவும் நம்முடைய காட்சிக்கு அப்பாற்பட்டதாகவும் பலவிதமான அங்கங்கள் இருக்கின்றன. நம்முடைய பார்வைக்கு தெரிந்த மிகப்பெரிய அங்கம் என்றால் சூரியன். சூரியனுடைய குணம் என்னவென்றால், இந்த அகிலத்தில் இருக்கக்கூடிய அத்துணை உயிர்களும், அது மனிதனாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சாதாரண தாவரம், புல் பூண்டு பூச்சியாக இருந்தாலும் சரி, அது வளருவதற்கான சக்தியை கொடுப்பது சூரியனுடைய தன்மை. குரு ஸ்ரீமதி வைஷ்ணவி லட்சுமி நாராயணன் அவர்கள் அப்படிப்பட்டது ஒரு பணியைத்தான் தன்னுடைய கலைப்பயணத்திலே செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாட்டிய கன்றும் வளர்வதற்கான சக்தி அவர் வழங்கக்கூடிய அந்த கலை கதிரிலிருந்து தான் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. குருவினுடைய அந்த சக்தியை, அந்த எண்ணங்களை உள்வாங்கிக் கொண்டு, எப்படி சூரியனிடமிருந்து சந்திரன் சூரிய கதிர்களை உள்வாங்கிக் கொண்டு குளுமையாக வெளிப்படுத்துகிறதோ, அதுபோல குருவினுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குளிர்ச்சியான நிலவாக இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்பாட்டு கலைஞர் சுபஸ்ரீ அவர்கள். கேட்பவருக்கு இதமான ஒரு உணர்வை தரக்கூடிய அற்புதமான குரல் வளம், அந்த குரல் வளத்திற்கு அழகு சேர்க்கக்கூடிய அற்புதமான இசை ஞானம், இவை இரண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு அவர் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான கொடைகள். அவருக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அடுத்தபடியாக கோள்கள் இந்த பிரபஞ்சத்திலே பெரும் இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கும். கோள்களுக்கு என்று ஒரு இயல்பு உண்டு. அவை தானும் சுற்றும், தன்னைத்தானையும் சுற்றிக் கொள்ளும், சூரியனையும் சுற்றி வரும். இந்த கலைஞர்கள் இருக்கிறார்களே, வாத்திய இசை கலைஞர்கள், இவர்கள் அதற்கு ஒப்பானவர்கள். தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கும் அரங்கத்திலே வாசிப்பார்கள். அதே நேரத்திலே இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கக்கூடிய வகையிலும் வாசிப்பார்கள். இரண்டும் தெரிந்த அற்புதமான வித்தகர்கள் அவர்கள் நால்வர்கள். வாசிப்பு என்று மட்டும் அல்ல, ஒரு நிகழ்ச்சியிலே தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்றால், இன்னொருவருக்கு இடம் இருக்கிறது என்றால், தன்னை சார்ந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கும் நல்ல மனம் படைத்தவர்கள் இந்த நால்வர்கள். கிட்டத்தட்ட 4 நூற்றாண்டுகளாக கலை உலகத்திலே கால் பதித்து மிகச் சிறப்பான இசை பங்களிப்பை வழங்கி தானும் உயர்ந்து மற்றவர்களையும் உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய கோள்கள் இந்த வாத்திய கலைஞர்கள் நால்வருமே. மிருதங்க இசை கலைஞர் திரு ஆர்காட் பாலாஜி அவர்கள் அற்புதமான லய பங்களிப்பை இந்த அரங்கத்திலே வழங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர். இதயம் இனிக்க செய்யக்கூடிய இனிய ராகங்களால் இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய வயலின் இசை வித்தகர் திரு KR சுரேஷ் அவர்கள். உள்ளத்தை கொள்ளை கொள்ளுகின்ற அற்புதமான புல்லாங்குழல் இசையால் இந்த நிகழ்ச்சியை மகிழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு BN ரமேஷ் அவர்கள், புல்லாங்குழல் இசை வித்தகர். இந்த அரங்கத்தில் நாம் காண கிடைக்கின்ற வாத்தியங்கள் தவிர்த்து மற்ற வாத்தியங்கள் எல்லாம் ஒரு இடத்திலே ஒளிந்து கொண்டிருக்கின்றன. ஒளிந்து கொண்டிருக்கின்ற அவையெல்லாம் ஒன்றொன்றாக அரங்கத்திற்கு வருவதற்கு வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் திரு கிருஷ்ணன் அவர்கள், சிறப்பு இசை கலைஞர். தவில் சத்தம் கேட்டிருப்பீர்கள். எங்கே இருந்து வந்தது என்று நீங்கள் தேடுவதற்கு வாய்ப்பில்லை. காரணம், உங்கள் அனைவருடைய கவனத்தையும் ரோஹிதா இங்கே கவர்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு வாத்தியமாக அங்கே மாயாஜாலம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றனர் என்றால் அது அவருடைய திறமைதான். இப்படிப்பட்ட அற்புதமான கலைஞர்களுடைய துணை இந்த நிகழ்ச்சிக்கு கிடைத்திருக்கிறது. அது ரோஹிதா செய்திருக்கக்கூடிய, அவருடைய குடும்பத்தினர் செய்திருக்கக்கூடிய புண்ணியத்தினுடைய பலன். காரணம், வாழ்க்கையிலே நாம் எந்த விதமான பிரச்சனைகளை வேண்டுமானாலும் சந்திக்கலாம். அது மனித வாழ்க்கையினுடைய இயல்பு. பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்காகத்தான் இந்த பூமியிலே நாம் பிறந்திருக்கிறோம். பழைய புராண கால திரைப்படங்களை எல்லாம் பார்த்திருப்பீர்கள். ஏதாவது ஒரு தெய்வம் தவறு செய்துவிட்டால் உடனே பூமிக்கு போ என்று சாபம் கொடுப்பார். சபிக்கப்பட்டவர்கள் வருகின்ற இடமாகத்தான் இந்த பூமி இருக்கிறது. ஆனால் இதை அற்புதமாக மாற்றியவர்கள் சாய் மகராஜ் போன்ற, ராமானுஜர் போன்ற மகான்கள். அவர்கள் நாம் இங்கே வருகின்ற அந்த சாபத்தை எப்படி நாம் தீர்த்துக் கொள்ள வேண்டும், மீண்டும் ஒரு முறை இங்கே வராமல் இறைவனோடே இணைந்திருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வாழ்ந்து காட்டுவதற்காக இறைவனால், இறைவனுடைய அம்சமாக இந்த அகிலத்திற்கு வந்தவர்கள். அப்படி இந்த பூமியிலே பிரச்சனையை எதிர்கொள்வதற்காகத்தான் நாம் வந்திருக்கிறோம். இறைவனுடைய அருள் என்பது நம்மை சார்ந்திருக்கிறவர்களுடைய உதவிகளாகத்தான் நமக்கு கிடைக்கின்றன. அந்த பிரச்சனைகளையும் தடைகளையும் எதிர்கொள்வதற்கு அப்படி இந்த மேடை, இந்த அரங்கேற்றம் என்கின்ற ஒரு சவாலை ரோஹிதா எதிர்கொள்வதற்கு இந்த கலைஞர்களுடைய உதவி என்பது மிகப்பெரிய பலம். அந்த பலத்தினுடைய துணை கொண்டு அடுத்ததாக ரோஹிதா இந்த அரங்கத்திலே வழங்கவிருப்பது வர்ணம் என்று சொல்லக்கூடிய மிக அடர்த்தியான ஒரு ஆடற்கலை வடிவம்.
இதுவரை நாம் பார்த்த நாட்டிய கலை வடிவங்களை காட்டிலும் வர்ணத்திற்கு ஒரு தனி முக்கியத்துவம் உண்டு. அரங்கேற்றம் என்பது அதுவரை ஆசிரியரிடத்திலே பயின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவ செல்வம் மாணவன் அல்லது மாணவி என்கின்ற நிலை கடந்து நாட்டிய கலைஞன் என்கின்ற ஒரு அங்கீகாரத்தை பெறுவதற்காக நிகழ்த்தப்படுகின்ற ஒரு விழா. நாட்டியத்தை நன்றாக அறிந்தவர்கள், நாட்டியத்தை நன்றாக ரசிக்கக்கூடியவர்கள், இவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சபையிலே ஒரு நாட்டிய மாணவன் அல்லது மாணவி தன்னுடைய கலைத்திறமையை வெளிப்படுத்தி, நீ மாணவன் மட்டுமல்ல, நீ ஒரு நல்ல கலைஞன், நீ ஒரு நல்ல நாட்டிய கலைஞர் என்கின்ற அங்கீகாரத்தை அவர்கள் வழங்குவார்கள். அப்படி அவர்கள் வழங்குவதற்கு ஏற்ற வகையிலே இவர்கள் தங்களுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு ஒரு வாய்ப்பு வேண்டும். அந்த வாய்ப்பை வழங்கக்கூடியது இந்த வர்ணம் என்று சொல்லக்கூடிய கலைவடிவம். ஒரு நாட்டிய கலைஞரிடத்தில் என்னென்ன திறமைகள் எல்லாம் இருக்க வேண்டுமோ இருக்கிறதோ அவை அனைத்தையும் முழுமையாக கொட்டினால் மட்டுமே இந்த வர்ணத்தை மிகச்சிறப்பாக ஆட முடியும். அப்படி ஆடினால் மட்டுமே கலைஞர் என்கின்ற அந்த அந்தஸ்து கிடைக்கும். அப்படிப்பட்ட வகையிலே இதை மிகச்சிறப்பாக நம்முடைய நாட்டிய முன்னோர்கள் வடிவமைத்திருக்கின்றார்கள். மிகச்சிறந்த வழிகாட்டுதல் குருவால் வழங்கப்பட்டு அதை முழுமையாக கற்றுக்கொண்ட ஒரு மாணவ செல்வம் மட்டுமே இதை மிகச்சிறப்பாக ஆடி கலைஞர் என்கின்ற அங்கீகாரத்தை அவையோரிடமிருந்து பெற முடியும். அதை பெறுவதற்காகத்தான் ரோஹிதா இப்போது அரங்கத்திற்கு வரவிருக்கிறார். வந்து என்ன செய்ய போகிறார்? திருப்பங்களை தருகின்ற திருப்பதி மலையானுடைய பெருமையை இந்த அரங்கத்திலே அவர் சொல்ல போகிறார். நினைத்தாலே வரம் வழங்கக்கூடியவனை அவர் ரசிக்கக்கூடிய வகையிலே கலை வடிவத்தாலே வாழ்த்தி அவருடைய அருளையும் பெறவிருக்கிறார், உங்களுடைய ஆசைகளையும் பெறவிருக்கிறார். திருப்பதி என்பது இந்த அகிலத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவதற்காகவும் எளிமையாக எல்லோருக்கும் வரம் வழங்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த வரசித்தி வெங்கடாஜலபதி பெருமான் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். மச்சமாக மலைகளை காத்தவன், கூர்மமாக மலைதனை சுமந்தவன், வராகமாக இந்த அகிலத்தை காத்தவன், சிம்மமாக இரண்டை மதம் செய்தவன். அப்படி தன்னுடைய நம் பார்வைக்கும் நம்முடைய சக்திக்கும் கட்டுப்படாத அளவிற்கு மகா சக்தி வாய்ந்த ஒரு இறைவன் நம்முடைய காட்சிக்கு எளியவனாக, எந்த விதமான ஆயுதமும் கிடையாது, நிராயுத பாணியாக இருக்கக்கூடியவர் தான் வெங்கடாஜலபதி. அவர் கையில் இருக்கக்கூடிய சங்கும் சக்கரமும் ராமானுஜருடைய வேண்டுகோளுக்காக அவர் எடுத்து வைத்துக் கொண்டது, தன்னுடைய வைஷ்ணவ அம்சத்தை காட்டுவதற்காக. எந்த விதமான ஆயுதமும் தரிக்காமல் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு எளியவனாக இருக்கக்கூடியவர் வெங்கடாஜலபதி. அப்படிப்பட்ட பெருமானுடைய பெருமைகளை வர்ணத்தின் மூலமாக இந்த அரங்கத்திலே நம்முடைய நாட்டிய செல்வம் வழங்கவிருக்கின்றார். இதை இயற்றி இருக்கக்கூடியவர் லால்குடி ஜி ஜெயராமன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கலை மேதை. அவருடைய அந்த மேதமையை பாருங்கள். மகாவிஷ்ணுவினுடைய பெருமை சொல்லக்கூடிய நாட்டிய கலை வடிவத்தை சண்முக பிரியா ராகத்திலே இயற்றியிருக்கிறார். காரணம், அவர் மாமன், இவர் மருமகன். சண்முகனுக்கு பிரியமான ராகத்திலே மகாவிஷ்ணுவினுடைய பெருமை பேசுகின்ற ஒரு கலை வடிவம் ஆதி தாளத்திலே இந்த அரங்கத்திற்கு வரவிருக்கிறது. அழைத்து வரவிருக்கின்றார் ஸ்ரீ தர்ஷி நாட்டியாலயத்தினுடைய மாணவி ரோஹிதா.